சிங்கம் போல் சுத்தி சுத்தி வரும் பெண்கள் பார். வேர்க்காதே எனக்கு விசிறிகள் கோடி இருக்கு. சங்கு சக்கரம் வேகம் போல் பட்டம் விட்டு வரும் ஆட்டம் பார். பேபி காலி எனக்கு டெடி பேர் நான் உனக்கு. ரிங் மாஸ்டர் சிங்கம் போல் சுத்தி சுத்தி வரும் பெண்கள் பார். வேர்க்காதே எனக்கு விசிறிகள் கோடி இருக்கு. சங்கு சக்கரம் வேகம் போல் பட்டம் விட்டு வரும் ஆட்டம் பார். பேபி காலி எனக்கு டெடி பேர் நான் உனக்கு. தீன் தனக்கத்தில்லனா தீன் தனக்கத்தில்லனா தீத்தரிக்கும் இல்லை நான் தானே. தீன் தனக்கத்தில்லானா தீ பிடிச்சடில நான் தானே. நான் ஒத்த கிசத்தாரேன் உன் ரத்தத்தை சப்பாரேன். 100 குதிரை வேகத்தோட போட்டி போடுமே. நான் ஒத்த ஹக்கு தாரே கிக்க ஏறும் பாரு. மதம் பிடிச்ச யானை போல மாறுவேன். கண்ண நான் கண்ண நிக்க அண்ண அடலிலைகளின் மண்ண அந்த மன்மதனின் மாமன் நான் தானே. அத்தை நான் மேல கேட்க அத்தை வாக்கத்து தார வித்த அந்த வித்தைக்கெல்லாம் பாஸ் நான் தானே. தீன் தனக்கத்தில்லனா. ஹாய் வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன பேரும் விட அமிர்தலட்சுமி. அமிர்தலட்சுமி அம்மாவுக்கு இன்னைக்கு வந்து பிறந்த நாள். அப்படிதானே? எத்தனை பிறந்த நாள்? 66 பிறந்த நாள். ஓகே, உங்களோட பர்த்டேக்கு வந்து விஷ் பண்ணி நாங்கள் வந்து கிஃப்டோட கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்து சர்ப்ரைஸ், சரியா? அப்போ உங்களோட பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் அனுப்பினது ஆரம்பிங்க யோசிக்கிறீங்க. அப்படியா? 66 பிறந்த நாளுக்கு வீட்டில் என்ன பாட்டு, வீட்டில் என்ன ஸ்பெஷல்? மதியம் சாப்பாடு செய்வீங்க, அவ்வளோதான். இந்நேரம் சோட்டி சில எவ்வளோ எல்லாம் வந்து நிற்கிறாங்க, இவங்களுக்கு ஒன்றுக்கு இல்லை. எல்லாம் பண்ணது ஆயத்தப்படுத்த நீங்கள் பண்ண போறீங்க. அப்ப நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிடலாம். அப்புறம் வந்துட்டு சாப்பிட்டு போறோம். இப்ப இப்பதான் வேறையால வந்து பள்ளிக்கூடம் படிச்சுட்டு வந்து இருந்தது, அதனால கொஞ்சம் சின்னாங்கி. அப்ப என்ன கிஃப்ட்கள் வந்தது? பெருசா நோய் சட்டியல் எடுத்து அவ்வளவுதான் பிள்ளைகள். அவ்வளவுதான். 65வது தான் படியா செய்தது. கோயில கொண்டு போயில எதுவும் கூட போயில. சரி, அப்ப இந்த கிஃப்ட் உங்களுக்கு யார் அனுப்பி இருப்பாங்க? எனக்கு சொல்ல தெரியல. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? பிள்ளைகள் 4 பேர் இருக்கிறோம். வழியில இருக்கிறேன் என்னன்னு போகணும். ஓகே, அப்ப அவர் அனுப்பாட்டி வேற அனுப்பியிருப்பாங்க. இவரா நீங்க அனுப்பினது? அவர் அனுப்பியிருக்க. வேற யாரும்? மகள்மார் பேர் பேர் மகள்மாரா? ஓ, மகள் 2 பேர் தான். 2 பேர் தான் இருக்கு. நீங்க அனுப்பினீங்களா? இல்லையா? அதுக்கு நீங்களே இல்லை இல்லைன்னு சொல்றீங்க. அவங்க சொல்ல அனுப்பி இருந்தாங்கன்னா வேற யாரு? யார் ஒரு பொம்பளை பிள்ளை அனுப்பினது? வருங்கால மனைவியா இருக்குமா? நீங்க சமாளிக்கிறீங்க. வேற யாரும் வெளிநாட்டுல இருந்து?
என்ன இந்த ம் அம்மா சின்ன தம்பி முத்துமா சொல்ல தெரியும் நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லணும். நீங்க தான் உங்களுக்கு தான் கிஃப்ட் வந்தது. எனக்கு யாருன்னு சொல்ல தெரியும் ஆ பொம்பளை பிள்ளைன்னா யாரா இருக்கும்? பொம்பளை பிள்ளை. எங்க இருக்கிறாங்க? ஆ எந்த இடம்? முள்ளியடி தான். நீங்க சொல்லுங்க, யாரை கெஸ் பண்றீங்க? சும்மா ஒரு கிஃப்ட் வந்தது என்றால் நீங்க யாரை கெஸ் பண்ணுவீங்க? என்னன்னு சொல்றது தெரியாம கிடக்கு. என்ன சந்தோஷத்துல வார்த்தை வருது இல்லையோ இல்ல ஆ? சரி, சரி. 66 வயசுல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சர்ப்ரைஸ். ஹாப்பி தானே உங்களுக்கு? பிடிச்சிருக்கு தானே? ஓகே. அப்ப யாரோ பிடிச்சாக்கெல்லாம் செய்திருக்காங்க. யாரா இருக்கும்? மகனா இருக்குமோ? மூத்தமனா இருக்குமோ? மகன் மனசி நின்றுப்பா போயிட்டா வந்துட்டு சொல்ல தெரியல. சொல்ல தெரியல. வேற உங்களோட உறவுகள் ஏதாவது? உங்களோட அக்கா, அண்ணா, தம்பி, தங்கச்சி? தங்கச்சியும் சொல்ல தெரியல. சொல்ல தெரியல. கிஃப்ட் தாராம என்ன அப்புறம் சொல்லுவோமா ரெண்டு? ஓகே. உங்களுக்கு ஒரு 66 ஆயிடுச்சு. கேக் கொண்டு வந்துருக்கு. வேணுங்க அதை வைங்க. ஓகே. ஓகே. நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லி விரும்பி ஒரு ஹெல்த் பாஸ்கெட் ஒன்று வந்திருக்கு. இன்னைக்கு தரலாம், கொண்டு போகலாம். நீங்க எடுத்துக்கணும். வேணும் என்ன வந்து பாருங்க. சட்டை வந்துருக்கு. அளவா இருக்குமோ? அதை தெரிஞ்சாக்கெல்லாம் அனுப்பியிருக்காங்க. ஹேண்ட் பேக் ஒன்று வந்துருக்கு. அப்படியா? நாங்கள் கேட்குறேன். அவர் இல்லையா? எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தான் இந்த கிஃப்ட் தந்தது. அனுப்பினதுன்னு சொன்னது. ஒரு அனுப்பியிருக்காங்க. நீங்க யாருன்னு சொல்றீங்க? இல்ல நீங்க எழுதிங்க. அதோட நீங்க வந்து வந்தாக்களை கொடுக்கறது கேக்கும் வந்துருக்கு. அதை எங்களுங்க சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க, யார் அனுப்பினேன்? கிஃப்ட் எல்லாம் பிடிச்சிருக்கா? இன்னும் சரியான ஆளுன்னு சொல்ல தெரியல. யாரும் சொல்ல தெரியல. என்ன சொன்னவங்கன்னு சொன்னாங்க. நீங்க சரியான ஆளை சொல்லலேண்டா இந்த கிஃப்ட கொண்டு போக சொன்னவங்க. பரவாயில்ல. பரவாயில்லையா? கொண்டு போட்டா தெரியாம நான் என்னன்னு சொல்றது. கிளிநொச்சியிலிருந்து கிளிநொச்சியிலிருந்து நாங்க பண்ணிக்கிறோம். நான் வந்து கிளிநொச்சி சர்ப்ரைஸ். கிளிநொச்சியிலிருந்து பண்ணிக்கிறோம். இங்க பாருங்க அம்மா, இங்க பார்த்து கதைங்க. நீங்க அவருக்கு இங்க வாங்க. நீங்க வந்து சும்மா அப்பளம் பண்ணுவீங்க. இங்க வாங்க. யாரா இருக்கும்? எல்லா பிள்ளைகளும் கல்யாணம் செய்துங்களா? ரெண்டு பொம்பளை பிள்ளைகள். 2 பேர் செய்யணும். மகன் மூத்தவர் செய்தார். இவர் இளையவர் இவர் செய்தாரா? இவர் தான் கட்டாம இருக்கிறவர் தான். பொம்பளை பிள்ளை கூட நான் கேட்ட மாதிரி வேட்ட யாரும் ஆள் தான் அனுப்பிச்சு வரியாது. மாமிய கவ பண்றதுக்காக என்ன வீட்டுல தெரியாதா? போன் கதைக்கிறது, போட்டோல எதுவும் கிடக்கும் போன்ல. அதான் சொன்னேன் நான். அது இவர் இல்லையன்ற. சரி
அப்ப வேற யாரும் வேற யாரு? முள்ளியார் உங்க பழையில இருந்து கிளிநொச்சியில உறவுகளும் இல்லையா அவங்களோட உறவுகள்? யாரும் இல்ல. கிளிநொச்சியில உறவும் இல்லையே? மருமகன் தான் இருக்கிறார். அவர் எல்லாம் தான் சேர்ப்பார். அவர் இல்லைதான். யாரு? அவர் இந்த ஆமா. அப்ப யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாணத்திலையும் இப்போதைக்கு இல்லை. கொழும்பு வைக்கணும். சரி. அப்ப 6 பேரும் கண்டுபிடிக்கல. மிக்கி சாமான தூக்குங்க போ. என்ன சொல்லுங்க பரவாயில்ல. சரி, தெரியாத என்ன சொல்லுங்க. நாங்க சொல்றோம். அப்ப மிக்கியோட டான்ஸ் வந்து பண்றீங்களோ? என்ன 70 வயது 75 தாண்டி எல்லாம் ஆடுறாங்க, நீங்க 66 வயசு தெரியாம இல்ல 66 வயசு மாதிரி 50 வயசுக்கார மாதிரி கிடக்கு. சொல்லுவோம் என்ன? ஓகே, அவரோட கையெழுத்தி சந்தோஷப்படுத்தி விடுங்க அம்மாவை. தட்டுங்க பிள்ளைதான் எல்லாத்தான் பிள்ளைதான் பெரிய எல்லாட்டி கேக் சொல்லி சின்ன. சரி, ஓகே. இன்றைக்கு நீங்க 66ஆம் பிறந்தநாளை கொண்டாடுறீங்க. நீங்க 100 வயசை தாண்டி சந்தோஷமா வாழணும். பிள்ளைகள் கூட பிற பிள்ளைகள் கூட்ட பிள்ளைகளை கண்டு சந்தோஷமா இல்லாமல் இறைவனை வேண்டி கொள்றாங்க. உங்களோட உறவுகள் சரியா? ஓகே, வேண்டி கொள்றாங்க. ஸ்பெஷலாக உங்களுக்கு இந்த கிஃப்டை அனுப்பின ஆள் வந்து அம்மாவுக்கு பார்த்து செய்யணும் என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து இன்றைக்கு உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி 66 நாளில் விரும்பி அனுப்பினது உங்களோட மகள். இல்லையா? நீங்க சொல்லுங்க. அனுப்பியிருப்பாவா அனுப்பியிருக்க மாட்டாவா? சொல்லுங்க சொல்லுங்க. சரி, இதுக்கு நிக்கிற 3 பேரும் அதான் அனுப்பியிருப்பாங்க. டேனியெல்லாம் இந்த கிஃப்ட் உங்களுக்கு அனுப்பினது. ஹாப்பியா? சந்தோஷம் தானே? திருப்பி எல்லாரும் கைட்டு விடுங்க. வாங்க. அப்ப என்ன சொல்ல போறீங்க அம்மா? காலமா கேட்டா கேள்விக்கு பதில் என்ன கேட்ட? என்ன பிடிச்சிருக்குன்னு நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன பிடிச்சா தருவீங்களோன்னு கேட்டேன். என்ன பண்ணுவோம் சரி, அவரும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அம்மாவுக்கு செய்யணும்னு சொல்லி இந்த கிஃப்ட் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கேன். உங்க கூட அவர் இருக்கணும், நீங்களும் அவரோட இருக்கணும். அவர்கிட்ட உங்களோட ஆசை எப்பவுமே அவருக்கு இருக்கணும்னு சொல்லி எல்லாமே நாங்கள் திரும்ப கற்றுக்கொள்றோம். சந்தோஷம் தானே? ஓகே, திரும்பவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே.